இன்னைக்கு வந்து நம்ம இந்த குணநலப்பேறு சமுதாய நலனும் அந்த புக்கை வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது சப்ளிமேஷன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம சென்டர்ஸில் வந்து அகத்தாய்வு சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இது வந்து நல்லா தரவாக தெரியும். அண்ட் நம்ம டெய்லி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இதை இன்னும் எப்படி பெட்டராக நம்ம வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அலாங் வித் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகத்தாய்வு அப்படிங்கிறப்ப அது என்ன, வாட் இஸ் தட் மீனிங் அப்படிங்கிறது, நம்மளை வந்து நம்ம ஒழுங்காக தான் இருக்கோமா, இல்லை நம்மக்குள்ளே ஏதாவது சம் சேஞ்சஸ் நடக்கணுமா அப்படின்றத நம்மளை நாமே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போடுறது தான் வந்து அகத்தாய்வு அப்படின்ட்டு. நம்ம வந்து லைக் இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே கொலோக்கியல் டேர்ம்ஸ்லேயே பார்த்துக்கிட்டே போனோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இது அவ்வளோ அவசியம் தானா, கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணுமா அப்படிங்கிறப்ப வந்து ஆமாம், நம்ம வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து நம்ம பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை நமக்குள்ளே வர எண்ணமாக இருக்கட்டும், நம்ம செய்கிற செயல் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணுறது தான் கரெக்டு, 100% கரெக்ட். இதில் எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறதுல எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்போம் இல்லைங்களா? பட் ஆனால் எதிர்த்தாப்பில் இருக்கவங்க நம்ம பேசுகிறத கேட்குறதா இருக்கட்டும், இல்லை நம்ம செய்கிற சில விஷயங்களை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நம்ம செய்கிற இந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் காமெடியாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்போ வந்து சில சமயம் கோபம் வரும், சில சமயம் எரிச்சல் வரும், என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வரும்ல. ஸோ அப்போ வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம பண்ணுறது கரெக்டா, நம்ம நடந்துக்கிறது கரெக்டா அப்படின்ட்டு அந்த யோசிக்கிறது வந்து கண்டிப்பாக அது ஒரு அவசியமான ஒன்றா தான் நமக்கு வந்து படுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அகத்தாய்வு பண்ணுறதுக்கே வந்து ஒரு சின்ன இந்த ஒரு பொறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறோம். இது ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறப்ப இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து எல்லாருமே வந்து அந்த அனிமலோட இதுலேருந்து தான் வந்திருக்கோம். அப்படியே ஒரு தன்மாற்றமாக நடந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதுக்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாமே நம்மக்கிட்டேயும் இருக்குது இல்லையா? நம்ம வந்து மனிதர்களாக இருக்கிறப்ப ஓரளவுக்கு மெச்சூரிட்டியாக நம்ம நடந்துக்கணும்ல. ஏன்னா நம்ம மைண்டு வந்து ஒழுங்காக வேலை செய்யுது, இதெல்லாம் புரியுது, எல்லாமே புரியுது. நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம தப்பாக பேசுகிறோம், எல்லாமே புரியுது. பட் ஆனால் ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை. அது ஏன் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அந்த தன்முனைப்பு, அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டர், அதாவது நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த தன்முனைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற தப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம செய்கிற சில தேவையற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ண விடாமல் தடுக்கிறது இந்த தன்முனைப்பு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஒரு பதிவுகளோட, நிறைய கலங்கங்களோட, நிறைய சில தேவையில்லாத மனிதர்களுக்கே தேவையில்லாத சில குணங்களோடு தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். அதே இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கப்ப வந்து இந்த தன்முனைப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. எல்லாமே நான் தான் செய்கிறேன், எல்லாமே வந்து என்னால் தான் நடக்குது, இந்த வீடே என் தலைமையில தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்ம எஸ்பெஷலி விமென் எல்லாருமே அப்படி தானே நடப்போம். பட் ஆனால் நம்ம இல்லைனாலும் வேலை நடந்துட்டு தான் இருக்க போது, நம்ம வெளியே வேறு வேலையாக போனாலும் வீட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் வேலைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வந்து சில லெசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சில தாட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, ஃபிக்ஸ்டு தாட்ஸ், அதெல்லாம் வந்து அடி வாங்கிக்கிட்டே வரும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து ஐ டோல்ட் அபவுட் மை ஆக்சிடென்ட் இல்லையா? ஸோ அப்போ அது வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டே வந்து இப்போ எனக்கு எதனா உடம்பு முடியலைன்னா என் பிள்ளைகளை யார் பார்த்துப்பா, என் வீட்டில் என்னோட ஹஸ்பண்ட் யார் பார்த்துப்பாங்க, நான் தான் சமைக்கணும், ஐ ஹாவ் டு எல்லா வீட்டு நிர்வாகம் எல்லாம் நான் தான் செஞ்சிட்ருக்கேன்னு அது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பிகாஸ் சர்ஜரி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 days வந்து என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. ஸோ என்னோட மதர் தான் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. பட் ஆனால் லைஃப் வந்து அப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் பீயிங் டன், எல்லாமே நடந்துட்டு தான் இருந்தது. எதுவுமே வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக எதுவுமே நிற்கலை. அப்போது
ஒரு தெளிவு நமக்குள்ள வரும் இல்லையா? நம்ம இல்லைனாலும் வீடு வந்து ஒழுங்கா நடந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் நான் தான் செய்றேன், என் தலைமையில தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கணும்? ஸோ அதுதானே அந்த தன்முனைப்பு தாட். அதை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து கிளென்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லயும் ஒரு சர்டன் இன்சிடென்ட், சர்டன் லெசன் நமக்கு கிடைக்கிறப்ப அந்த லெசனை சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த தான் தனது அப்படிங்கிற அந்த தன்முனைப்பெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆஹ், அந்த வின்டர் சமயத்துல ஒரு 4-5 ட்ரெஸ், அதுவும் எஸ்பெஷலி ரொம்ப கோல்டர் கண்ட்ரீஸ் போறப்ப 4-5 ட்ரெஸ் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதுல ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கொஞ்சம் வார்ம், அந்த டெம்பரேச்சர் ஏற ஏற ஒரு ஒரு ட்ரெஸ்ஸா அந்த ஜர்கின், அந்த ஸ்வெட்டர், அந்த மாதிரி ஒன்னொன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டே வருவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த தன்முனைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலட்டி வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து வில் பிகம் வெரி பியூர். வெரி பியூர்னு சொல்ல வேண்டாம், மேபி ஒரு மனிதரா ஒரு ஆக்சுவலா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வருவோம். இன்னும் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு ஒரு ஸ்டெப் வந்து அஹெட்டா போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் அகத்தாய்வு செய்யணும், ஏன் இவ்வளோ எசென்ஷியல், நம்மளே நம்ம எடுத்து வச்சு பார்த்துக்கணும் நம்ம எல்லாம் ஒழுங்கா இருக்கோமா. எனக்கு இந்த பிக்சர்லாம் கூகுள்ல இன்னைக்கு பார்த்த உடனே ரொம்ப இதெல்லாம் அவாய்டே பண்ண முடியல. அதனால ஒரு சிங்கிள் பிக்சரா போடுறதுக்கு பதிலாக 3 பிக்சரையுமே போட்டுட்டேன் நான். ஏன்னா நம்மளை வந்து வெளியே இருந்து பார்க்குறப்பதான் தெரியும் நம்ம எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஆப்டா இருந்துச்சு இந்த இது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அந்த இம்ப்யூரிட்டிஸை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மயக்க நிலை தான், எல்லாமே நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த மயக்க நிலை தான். ஸோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ப்ராக்டிஸ்ல வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்ப 6 தீய குணங்கள், அதாவது இந்த அருகுண சீரமைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் மூலமா, அந்த ஒரு எக்ஸசைஸ் மூலமா மகரிஷி வந்து இதை அழகா வந்து கொண்டு போயிருக்காங்க. இதுவும் வந்து நமக்கு கண்டிப்பா இந்த அருகுண சீரமைப்புல நம்மள கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவைதானா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வந்து நம்ம அப்படியே கொண்டு போகலாம். அதுக்கான சொல்லுவாங்க இல்லையா, அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க கொடுக்க ஆமா இல்ல நம்ம செஞ்சா கரெக்டா தான் இருக்கும்ல அப்படின்னு நமக்கு தோணும்ல. ஸோ அதுக்கான என்னென்ன இது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது அப்படின்னா நமக்குள்ளேயும் ஒரு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. நம்ம கூட இருக்கிற நம்ம இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்ம பிள்ளைகள், இன்லாஸ், பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்குமே வந்து பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா கொஞ்சம் சரி பண்றது ரொம்பவே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அருகுண சீரமைப்புல பேட் குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கோம், அதை எப்படி நல்ல குவாலிட்டி மூலமா சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேராசை, கிரீடினஸ், அதை வந்து எப்படி சரி பண்றது அப்படின்னு பாக்குறப்ப நிறைமனம், கண்டென்டட் ஃபீலிங்கோட அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேராசை அப்படிங்கிறது வந்து நான் ஐ ட்ரை டு கிவ் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ பேராசை அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து இப்போ யூஸ்வல் எக்ஸாம்பிள், ஏன்னா இது வந்து நான் காலேஜ் பிள்ளைகளுக்கு இந்த கொடுக்குற எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நம்ம வந்து ஃபோன் ஆல்ரெடி வச்சுருப்போம், எல்லாருமே வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கோம். ஸோ ஃபோன் கம்பெனி ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி வீக் வந்து நியூ மேனுஃபேக்சரிங் வந்துக்கிட்டே இருக்கு. நியூ ஃபோன் வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நம்ம வாங்கினது வந்து அவுடேட்டட் ஆயிடுது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு மாதத்துலேயே அது வந்து அவுடேட்டட் ஆயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஓகே அதை கொடுத்துட்டு நம்ம இன்னொன்று வாங்கலாம், இல்லை இன்னொன்று வச்சுக்கலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம அதை வாங்கிட்டே இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை வேற யாராவது அந்த வேற மாடல், அந்த நியூ மாடல் ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு ஆசை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா. இல்லை இதை கொடுத்துட்டு ஒரு 5000 தான் லாஸ், பரவாயில்ல அப்படின்னு வாங்குறப்ப அது வந்து அந்த பேராசை குணத்தை நோக்கி போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி சரி பண்றதுன்னா, நம்ம வச்சிருக்கிறது நல்லா இருக்கு, எல்லா வாட் எவர் த ஃபீச்சர்ஸ் ரெக்வயர்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இது ஒரு 2-3 வருஷம், ஏன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து எல்லா சாமானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வச்சுட்டு இருந்த காலமெல்லாம் போயிட்டு இப்போ வந்து 1 or 2 இயர்ஸ்ல வந்து we are just throwing it off and getting new one. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் அந்த மேனுஃபேக்சரிங் அது எதுவாக இருந்தாலும், என்ன எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும், கேட்கெட்ஸாக இருந்தாலும் அப்படிதான் மேனுஃபேக்சரே பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த சர்வீஸ் பர்சனெல்லாம் வரப்போ. ஸோ அப்போ வந்து நம்ம தான் வந்து ஓகே நமக்கு வச்சிருக்கிறது போதும் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவான ஒரு தன்மையோட நம்ம இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர், சினம். இது வந்து கோபம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு மகரிஷியோட கேலண்டர்லேயே அந்த எவ்ரி
எவ்ரிடே ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து கோவப்படுறதுனால எந்தவித இதுவும் நடக்க போகிறது இல்லை. அன்லெஸ் அது ஹர்ட் தான் ஆகுமே ஒழிய அதுக்கான சரியான முடிவு எதுவும் இருக்காது அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் இல்லையா, கோவப்படுறதுனால நம்ம வேர்ட்ஸை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எதிராளி மேலே தூக்கி போட்டுடுறோம். பட் வேர்ட்ஸ் கேனாட் பி டேக்கன் பேக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் வந்து நம்ம அந்த ஒரு கோபத்தில் நம்ம சொல்கிறத கேட்கல, இல்லை நமக்கு நோ சொல்லிட்டாங்க இவங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் வந்து வி ஆர் ஜஸ்ட் த்ரோயிங் த வேர்ட்ஸ். ஸோ அது ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்ம இந்த வார்த்தையை வந்து நம்ம பேசும்போது எதிராளி வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்களா, ஹர்ட் ஆவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு பேசணும். ஒன் திங். இப்போ வந்து இதே வார்த்தை இன்னொருத்தவங்க யாராவது நம்ம மேலே பேசிட்டாங்க அப்படி நமக்கு அதை பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு தாட்டையும் நமக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால அதை தாங்கிக்க முடியுமா? நமக்கும் சட்டுன்னு கோவம் வரும் இல்லையா? ஸோ அந்த தாட்டையும் வச்சுட்டு தான் இந்த காம்னஸ், அந்த பொறுமை, அந்த சினமை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்டான இது வந்து பொறுமையாக இருக்கிறது. ஓகே, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுங்கிறது ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்டு இது ஓகேவா, பேசலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணிட்டு நம்ம வந்து பேசுறது வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து நமக்கும் நல்லது, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம அடுத்தடுத்து இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன், அதாவது இந்த சினம் நமக்கு அடுத்த சாப்டர்ல வருது இல்லையா, அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிசர்லினஸ், எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து கடும் பற்று. இதுவும் எல்லார்கிட்டயுமே இந்த குணமும் வந்து இருந்துட்டே இருக்கும். இது பத்தி இதுவும் நான் வந்து ஐ ஜஸ்ட் கிவ் மை எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில நிறைய அந்த சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடி இருப்போம் இல்லையா, அதுல சில சாமான்லாம் வந்து வாட் ஐ டிட், இது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது, ரொம்ப நல்லா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின், அந்த ஏரோப்ளேன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்து மேலே எங்க அம்மாவும் வந்து அதை நல்லா பேக் பண்ணி, ஏன்னா நான் ரொம்பலாம் வந்து போட்டு அடிச்சு உடைச்சு விளையாடுற ஆள் கிடையாது. ஸோ அதனால அப்படியே பத்திரப்படுத்தி அது அவங்களும் எடுத்து மேலே லேஃப்டில் வச்சுட்டாங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ் என்னோட குழந்தைங்க வந்த பிறகு அந்த பொம்மை, அந்த சொப்பு சாமானெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து உங்கள் அம்மா விளையாடினது, இப்போ நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்து எடுத்து கொடுத்தாங்க பேரனுக்கு. அது ஹார்ட்லி ஒரு 10-15 மினிட்ஸ் கூட அவன் வச்சிருந்துருக்க மாட்டான், இமீடியட்டாக வந்து உடைச்சிட்டான் எல்லாத்தையுமே. அப்போ எங்கள் அம்மாவால் அதை வந்து தாங்கவே முடியல. இது வந்து 20 வருஷமா நான் வந்து இந்த சொப்பெல்லாம் நீங்கள் விளையாடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் ஞாபகார்த்தமாக, இதை அப்படியே போட்டு உடைச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டப்ப என் பையன் வந்து அப்போ ஹீஸ் ஜஸ்ட் 3 to 4 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்திருப்பான். அப்போ சொன்னால் வந்து ஏம்மா இது வந்து அப்பயே நீங்கள் விளையாடி முடிச்சோடனே யாருக்காவது நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல, இதை எதுக்கு பத்திரப்படுத்தி வச்சு, அதுவும் நான் உடைச்சது வந்து புது பொம்மையாக இருந்தால் கூட பரவாயில்ல, 20 வருஷம் ஓல்டு பொம்மையாக உடைச்சதுக்கு இவ்வளோ திட்டுறீங்க அப்படின்னு கேட்டான். ஸோ அது வந்து எனக்கான ஒரு லெசன். இதை நான் அப்பயே அஃப்கோர்ஸ் ஐ வுட் ஹவ் கிவன் இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் அப்பப்போ நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதையும் ஐ ஷுட் ஹவ் கிவன். இது ஒரு பற்றோடு தானே, இந்த பொம்மையை கொடுக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு பற்றோடு தானே நான் வந்து ஓகே பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து நானும் எங்கள் அம்மாவும் எடுத்து வச்சோம். ஸோ தட்ஸ் அ ராங் திங் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணலான்னா த்ரூ சேரிட்டி. நமக்கு அது யூஸ் இல்லை அப்படின்னா இமீடியட்டா நம்ம கொடுத்துரு. ஏன்னா செகண்ட் தாட்டே வந்து வரக்கூடாது. நமக்கு வந்துச்சுன்னா ஓகே இது நான் அடுத்த மாசம் யூஸ் பண்ணலாமோ அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னா திரும்ப அகைன் இட் வில் கோ இன் டு த லாஃப்ட், அப்படியே ஒரு விஷத்துக்கு அது அப்படியே கிடக்கும் இல்லையா. ஸோ அதனால ஒன்ஸ் இது வேண்டாம், நமக்கு யூஸ் இல்லை அப்படின்னா வேற யாராவது அது தேவைப்படும் இல்லையா. ஸோ அதை வந்து கொடுத்துடணும். ஸோ அதை வந்து த்ரூ சேரிட்டி, ஈகை மூலமாக தான் சரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முறையற்ற கவர்ச்சி, அதாவது அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ். இதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அப்படியே காலேஜ் பிள்ளைகளுக்கு என்ன சொல்வேனோ அதை அப்படியே நான் சொல்லிடுவேன். பிகாஸ் அந்த ஏஜில் ஏன்னா செகண்ட் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் வந்து வி யூஸ் டு கோ தேர். ஸோ அப்போ வந்து 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டில் தேர் இந்த டீனேஜுங்கிறப்ப வந்து நேச்சுரலி 13ல இருந்து அந்த 20 வரைக்கும் அந்த அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நார்மல் திங் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ப்ராப்பரான, அதாவது நம்ம கெரியர் இம்பார்ட்டண்ட்டா இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லிட்டில் ஹாப்பினஸ் இம்பார்ட்டண்ட்டாங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் தான்
வந்து பாத்தீங்கன்னா யூ கெட் நல்ல ஒரு டிகிரி வாங்குங்க. அடுத்து வந்து உங்களுக்கான கெரியரை சரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் யூ கெட் மேரிட் அண்ட் செட்டில் இன் யோர் லைஃப் அப்படின்னு தான் வந்து சொல்றது. ஸோ இதை வந்து சரி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கற்பு நெறி மூலமா தான் வந்து சரி பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து பாக்குறப்ப உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இன்இக்வாலிட்டி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சில குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நம்ம உயர்வு மனப்பான்மை எடுத்துட்டோம்னு ரொம்ப என்ன மாதிரி யாராவது இருக்காங்களா, நான் தான் பெஸ்ட், ட்ரெஸ் பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்றதுலயா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், வீடை டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுலயா இருக்கட்டும், நான் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு சில தாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை. ஐயோ என்னாலலாம் போய் பேச முடியாது, என்னாலலாம் ஸ்டேஜ்ல திடீர்னு ஏத்தி விட்டுட்டாங்க, நீங்க போய் பேசுங்க அப்படின்னா ஐயோ ஐ கான் டூ இட், ஏதாவது பிளாபர் ஆயிரும், லைக் உளர ஆரம்பிச்சிருவோம், அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அப்படியும் இல்லாம எல்லாருமே ஈக்குவல், அதாவது நேர்நிறை உணவு, எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். அது வந்து நம்ம எல்லாமே இதுல அக்கௌண்டட் இல்லையா. நம்மளோட எஜுகேஷன், இது வந்து நம்ம வந்து யூஸ்வல் வேர்டா சொல்றது வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அது இல்லாம எஜுகேஷன், கெரியர், ஃபேமிலி, பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் இட். எல்லாருமே ஈக்குவல். நம்ம வந்து அந்த பிரபஞ்ச தன்மாற்றம், அடுத்து உயிரின தன்மாற்றம் அந்த புக்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ எல்லாருமே இறைநிலை கிட்ட இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு யூனிக்னஸ், ஒருத்தவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜீன் இருக்கு. ஸோ அந்த ஜீனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துல வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை மற்றவங்கள பார்த்து ஏக்கப்படுறதோ அந்த இதெல்லாம் இல்லாம நமக்கு என்ன கடவுள் விதிச்சிருக்காரோ, நமக்கு என்ன பெஸ்டா வருதோ அதை வந்து நம்ம பண்றத வந்து தான் வந்து நம்மளை வந்து ஒரு நார்மல் ஸ்டேட், ஈக்குவல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை எப்படி வச்சுக்கிறதுனா நேர்நிறை உணர்வா, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட. நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்ப வஞ்சம், வெஞ்சன்ஸ், அதை எப்படி சரி பண்றது அப்படின்னா மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ் மூலமா வந்து சரி பண்ணணும். இது வந்து அந்த நேரம் நமக்கு அது வந்து பெருசா தெரியாது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து இப்போ வந்து கலாய்க்கிறது அது வந்து ரொம்ப காமனா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லையா. ஸோ அப்படி வந்து சாதாரணமா ஒரு பேசுறது கூட என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு தான் வந்து பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் கேட்டுக்கிறாங்க ஒருத்தர். அது வந்து அந்த நேரம் வந்து ஓகே ஒரு சர்க்கிள்ல வந்து நல்லா காமெடியா எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இல்ல இதுவா இருக்கும். பட் ஆனா அது யோசிச்ச பிறகு அந்த பிள்ளைக்கு வந்து அது ஹர்ட் ஆகும் இல்லையா. எல்லாரும் முன்னாடி என்னை வந்து இந்த பிள்ளை அசிங்கப்படுத்திருச்சு இல்ல அப்படின்னு ஹர்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ள வெஞ்சன்ஸா வச்சு, வஞ்சமா வச்சு, அதை வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து அந்த பிள்ளைய வந்து ஒண்ணுமே விஷயம் எதுவுமே இருக்காது, பட் ஆனா அட்டாக் பண்ணி விட்டுரும். அட்டாக் இன் த சென்ஸ் த்ரூ வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணி விட்டுரும். அப்போ அந்த பிள்ளைக்கு, அந்த அடி வாங்கின பிள்ளைக்கு வந்து தெரியவே தெரியாது நம்ம என்ன பண்ணோம், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்டு இருக்குமே ஒழிய அப்போ 2 வருஷம் முன்னாடி நம்ம பேசுனது அவனை வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த தாட் வரவே வராது. ஸோ அதனால இமீடியட்டா இந்த மாதிரி யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா யூ ஹர்ட் மீ ஸோ அப்படின்னு டைரக்டா பேசி சரி பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமையே வந்து நம்ம மனசுல வந்து அந்த வஞ்ச எண்ணம் வந்து அப்படியே உள்ள பில்டப் ஆயிட்டே இருக்கும். அது வந்து நம்மளால சில சமயம் அவாய்டே பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால வந்து நீங்க பேசுனது எனக்கு பிடிக்கல, நீங்க நடந்தது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம கிளியரா உட்காந்து பேசிட்டோம்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். ரொம்பவே மன்னிக்கிறதுக்கு அந்த மைண்ட் வந்து ஈஸியா நமக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி முறைகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த அருகுண சீரமைப்பை வந்து பர்ஃபெக்டா, அதாவது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா பர்ஃபெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான இது வந்து ப்ராசஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு மகரிஷி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பேட் குவாலிட்டிஸ்லாம் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பழிச்செயல்கள் 5 பழிச்செயல்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம பேர் கெடாம இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பொய் சொல்லு, இல்ல நான் பண்ணலையே அப்படின்னு உடனே பொய் சொல்லுவாங்க. பட் ஆனா உள் மனம் வந்து சொல்லும், நோ யூ மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த களவு, கொலை, சூது, இந்த கற்பழிவு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு இந்த பேட் குவாலிட்டிஸ் போறப்ப இந்த 5 பழிச்செயல்களும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆன்சரிங் பார்ட், அதாவது நம்ம எக்ஸாம்ல கொஸ்டின் பார்ட் பார்க்குறோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு
ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி தான் அருகுண சீரமைப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு, ஏன்னா நம்மளோட பேட்டர்னே வந்து பார்க்குறப்ப 5 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் தான். வி டோன்ட் ஹவ் 2 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் மட்டும் போதும். இஃப் இட் இஸ், ஏன்னா ஒரு பேஜ் டு 1.5 பேஜ் எழுதினாவே போதும் 5 மார்க்ஸ்க்கு. 15 மார்க்ஸ்ன்னு போகிறப்ப தான் வந்து ஒரு 3 பக்கத்துல இருந்து 3-4 பக்கம் வரைக்கும் எழுத வேண்டியிருக்கும். அப்போ 15 மார்க்ஸ்க்கு எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் 5 மார்க்ஸ்க்கு அதை வந்து ஸ்மால், அதாவது சின்னது பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அருகுண சீரமைப்பு பற்றி விரிவாக விவரி அப்படின்னு சொல்கிறப்ப, அருகுண சீரமைப்புனா என்னன்னு ஒரு 4-5 லைன், அதாவது ஒரு டெஃபினிஷன் மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி, அதாவது இந்த தீய குணங்கள் அப்படின்னு போட்டுட்டு அதுலேருந்து வர ஒரு 5 ஏரோ மார்க் கீழே போட்டு 5 பழிச்செயல்கள் போட்டுட்டு திரும்ப அந்த கிரீடுக்கு நேராக, அந்த பேராசைக்கு நேராக நிறைமனம் அப்படின்ற ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா இட் லுக் லைக் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும், ஃப்ளோ டயக்ராம் மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படி பார்த்த உடனே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு உடனே வந்து they'll give full மார்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து மீதி அடுத்து 2-3 பக்கத்துக்கு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா, இப்போ கிரீடி அப்படின்னு பேராசை அப்படின்னு போட்டு அதுக்கான சில ரியல் டைம் எக்ஸாம்பிளையும் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஆப்டாக இருக்கும். அதாவது 15 மார்க்குக்கு யூ கெட் ஃபுல் 15 மார்க்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து அகத்தாய்வு. அகத்தாய்வின் அவசியம் என்னென்ன அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட் பார்ட்டாக நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போட்டிருக்க மாதிரி தான், ஐ ப்ராக்டிஸ் இன்ட்ரோஸ்பெக்ஷன் when trying to understand what a difficult situation might teach me about. பிகாஸ் நம்ம எல்லா விஷயத்துல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் எடுக்கணும். அதாவது இப்போது எப்படி லெசன் எடுத்துக்கலாம், எப்படி டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை மன்றத்தில் ஒருத்தவங்க கேட்டாங்க. டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கியம்மா, அது எப்படிதாம்மா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஏஜ்டு பர்சன் வந்து கேட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட சில விஷயம்லாம் நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து வந்து லெசன் எடுக்க இருக்கும். ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு கேர்ள்ஸ், ஒரு 4-5 கேர்ள்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு ஹார்ட்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், கேஜியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் இருக்கும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருந்து திடீர்னு ஒரு பாப்பா வந்து 2 சிண்டை பிடிச்சிட்டு அப்படியே அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்துன மாதிரி கத்திட்டு இருந்தா. அப்புறம் கூட விளையாடிட்டு இருந்த அந்த பாப்பாலாம் வந்து என்னாச்சு, வாட் ஹேப்பன், ஏன் இப்படி முடிய பிடிச்சி இழுத்துக்கிற அப்படின்ட்டு கேட்டோடனே அந்த பாப்பா சொல்லுது, ஐயோ எனக்கு வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் இருக்கு, என்னால் அதை நினச்சாவே டென்ஷன் ஆகுது, என்னால் விளையாடுற மூடு கூட இப்போ எனக்கு போயிடுச்சு, மேக்ஸை நினச்சாவே எனக்கு டென்ஷன் ஆகுது, நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதை இன்னொரு பாப்பா சொல்லுது, சரி வீட்டுக்கு போய் பார்த்துடலாம், இப்போ விளையாடலாம், ஜாலியாக விளையாடலாம், எதுக்கு இப்போ வந்து அது நினச்சி டென்ஷன் ஆகுற அப்படின்ட்டு அந்த இன்னொரு பாப்பா பேசிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு அது நடந்து வாக்கிங் போயிட்டு இருக்கப்போ அவங்களோட அந்த கான்வர்சேஷன் விழுந்தப்போ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு தோணுச்சு, ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு, விளையாடுறதுன்னா விளையாட மட்டும் பண்ணு, எதுக்கு அந்த டெரரான ஹோம்ஒர்க்கை பற்றி நினைக்கணும் அப்படின்னு அந்த இன்னொரு பாப்பா சொன்னது வந்து அ கைண்ட் ஆஃப் லெசன் இல்லையா. நமக்குமே வந்து நிறைய விஷயம் நம்ம பண்ணிட்டே இருக்கப்போ அடுத்து திடீர்னு ஒரு ஞாபகம் வரும், அதை பாதியில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் அ கைண்ட் ஆஃப் லெசன்ஸ் வி கேன் டேக் இல்லையா. அது வந்து சின்ன பிள்ளை தான், ஒரு 4-5 வயசு பிள்ளை தான். ஸோ அதுலேருந்து கூட நம்ம வி கேன் டேக் லெசன் அப்படிங்கிறப்ப வந்து நம்மளை வந்து அதை சரி பண்ணிக்கலாம் இல்லையா. அண்ட் அனதர் திங், குழந்தைங்க வந்து ஸ்டடீஸை நினச்சி செகண்ட் லெசன் என்ன எடுத்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டடீஸை நினச்சி எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாங்க பிள்ளைங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. பிகாஸ் நானுமே வந்து பிள்ளைங்க சின்னதாக இருக்கும் போது யூ ஹவ் டு ஸ்டடி, யூ ஹவ் டு டூ ஹோம்ஒர்க், நான் அவங்கள ரொம்பவே படுத்தி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ, நவ் தேர் ஆல் க்ரோன் அப், பட் அப்போ வந்து நான் படுத்தி எடுத்தது வந்து எனக்கு வந்து அது ஒரு கில்ட் ஃபீலிங்கை கொடுத்துருச்சு அந்த மொமெண்ட். ஸோ அதனால வந்து இனிமே அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் இப்போ வர சின்ன பேரண்டிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் ஆத்மார்த்தமாக நான் என் குழந்தைங்க கிட்டேயும் வந்து மன்னிப்பும் கேட்டுட்டேன், நான் எவ்வளோ உங்களை படுத்தி எடுத்திருக்கேன் அப்படின்றது மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் விச் வி டேக்
அதே சமயம் நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரி பண்ணிக்கிட்டும் வந்துடலாம். அடுத்து இந்த மிஸ்டேக்கை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகரிஷி கொடுத்துருக்க அந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், நான் யார் இஸ் அல்டிமேட் இல்லையா. ஸோ இந்த 4 பயிற்சிகளையும் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அஃப்கோர்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறோம், எப்படி ஆன்சர் எழுதணும் அது எல்லாமே பார்க்குறோம். அலாங் வித் தட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனையும் நம்ம காதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள சேஞ்சஸ் வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபைனல் அந்த படிக்கட்டில் வந்து ரியலைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரூத் எது உண்மையானது. ஸோ அதை வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்மளோட அந்த செகண்ட் சப் யூனிட்டுக்கு போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. அதாவது அனாலிசிஸ் ஆஃப் தாட், எண்ணம் ஆராய்தல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணம் எப்படி வருது அப்படிங்கிறது சும்மா ஜென்ரலா நம்ம வந்து இந்த தாட் சைக்கிளை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓ, இந்த பிக்சர் பாதி கட் ஆயிடுச்சு போல இருக்கு. அது சரியா நான் கவனிக்கல நான். ஸோ எண்ணம் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கருமையத்தில் எல்லாமே இம்ப்ரின்ஸாக ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட், அதாவது நமக்கு சின்ன வயசுல, இப்போ நம்ம சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸே எடுத்துக்கலாமே, நம்மளோட ரைம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ஃபபெட்ஸ் படித்தது அண்ட் தென் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கான பேஸ் இல்லையா. அடுத்து அந்த மாதிரி ரைம்ஸை வந்து நம்ம காதில் விழுறப்ப அதெல்லாம் அந்த தாட் வந்துடும் இல்லையா. கிளாஸ் ரூமில் இந்த மேம் வந்து நமக்கு இந்த ரைம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தாட்டாக அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வருது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கான சூழல், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வர்றப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த உடனே இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கிளாஸ் ரூமில் அந்த மேம் நமக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சிலதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே பசுமையாக மனசில் பதிஞ்சிரும் இல்லையா. அதில் இருந்து பார்க்குறப்ப நம்மளோட எண்ணம் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து நமக்கு வந்து எண்ணம் வந்து நம்ம மைண்டில் வர அதாவது ஃபீலிங்ஸாக வரும், உணர்வுகளாக வரும். அதுக்கு அடுத்தது வந்து எண்ணமாக நமக்கு அது விரிய ஆரம்பிக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனமும், அதாவது மைண்ட் அண்ட் தாட்ஸ், மனமும் எண்ணமும் அப்படிங்கிறது வந்து இதை எப்படி இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த 4 அளவைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம புக்கில் எண்ணம் ஆராய்தலில். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம், அதாவது ஒரு அந்த இயக்கம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஒர்க் இல்லையா. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் தானே நடக்கும். இப்போ நமக்கு வர அந்த இப்போ மார்னிங் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் நமக்குள்ளே வருது இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து நம்ம காலையில் எழுந்துக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் தாட் தானே. ஸோ அதை வந்து நம்ம மார்னிங் அந்த டைம் நடக்கிற அந்த நேரத்தில் நம்ம எழுந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த டைம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ், தூரம் அப்படிங்கிறப்ப இப்போ நைட் 9 o'clock நமக்கு அந்த தாட் வருது அப்படின்னா நம்ம மார்னிங் 5 o'clock எஞ்சிக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நேரம் நம்ம வந்து தூங்கி நம்மள நாமே ரீஜெனரேட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மார்னிங் 4:30 to 5 o'clock எஞ்சிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ், அதாவது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபோர்ஸ். வி ஹாவ் டு கெட் அப், என்ன ஆனாலும் சரி, நம்ம 12 மணிக்கு தூங்கினாலும் சரி, நான் 4:30 எஞ்சிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் நமக்குள்ள வரணும் இல்லையா. ஸோ அது வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப வால்யூம் அப்படிங்கிறது அந்த பருமன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்காக வந்து வி நீட் டு நம்ம மைண்டுக்குள்ளே போடுறோம். நாளைக்கு வந்து 5 o'clock நம்ம எழுஞ்சிக்கணும்னு மைண்டு போடுது. அடுத்து வந்து அலாம் கிளாக் வைக்குது, அடுத்து ஃபோன்லேயும் அலாம் கிளாக் வைக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சில ஒர்க் நம்ம செய்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க, பருமன் ஸோ இத்தனை வேலைகள் நம்ம செய்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அளவைகளை வச்சு தான் நமக்குள்ள வந்து அந்த எண்ணம் வருது. அது வந்து ஓகே டுமாரோ ஐ ஹாவ் டு கெட் அப், ரைட். அடுத்து வந்து செயல், நம்ம எழுஞ்சிட்டோம் 5 மணிக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதனால ஒரு ஹாப்பினஸ், நம்ம இன்னைக்கு நினைச்சதை செஞ்சுட்டோம் அப்படின்ற அந்த ஒரு விளைவு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து அந்த பதிவு, அது அப்படியே நம்மளோட ஜெனடிக் சென்டர்ல வந்து ஃபிக்ஸ் ஆகுது. நாளைக்கும் வந்து நம்ம வந்து எழுஞ்சிக்கணும் அப்படின்ட்டு அந்த தாட் திரும்பியும் நமக்குள்ள வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் அந்த மைண்டும் தாட்ஸும் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்க்குறப்ப வந்து மனதின் 10 படிநிலைகள். இது வந்து நம்ம
எஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாமே நம்ம இந்த மைண்ட் ப்ராசஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 படிநிலைகள் உணர்ச்சி, தேவை, முயற்சி அதெல்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து வெக்கேஷன், அதாவது மே, ஜூன் முடிஞ்சது இல்லையா? ஸோ அந்த வெக்கேஷன்ல ஏதாவது டிராவல் பண்ணணும், வெளியே ஊருக்கு எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், அந்த உணர்ச்சி நமக்குள்ள வருது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன தேவை? அடுத்தது செக்ஷன் வந்து தேவை இல்லையா, நம்பர் 2. ஸோ அதுக்கு என்ன தேவை? நம்ம வந்து எந்த ஊருக்கு போறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது தேவை. அடுத்து வந்து முயற்சி. இப்போ ஊர் டிசைட் பண்ணிட்டோம், என்ன முயற்சி? அதுக்கு எங்க இருந்தெல்லாம் வந்து நமக்கு நம்ம ஊர்ல இருந்து ட்ரெயின் போதா, பஸ் போதா, ஃப்ளைட் போதா? ஸோ அந்த ஒரு சம் ரிசர்ச் நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா முயற்சி. நம்ம இதை செஞ்சாதான் நம்ம வந்து ப்ராப்பரா புக் பண்ணிட்டு கிளம்ப முடியும். நெக்ஸ்ட் வந்து செயல். செயல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போற ஜேர்னி ஃப்ளைட் எடுத்துக்கலாம், இல்ல வர ஜேர்னி ஃப்ளைட் எடுத்துக்கலாம், இல்ல ட்ரெயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ஆக்ஷன்ஸை வந்து அந்த நேரம் வந்து நம்ம செய்வோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விளைவு. விளைவு அப்படிங்கிறது வந்து நடக்குது. இப்போ வந்து நம்ம ஜூன் 1 வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணணும்னு எல்லா டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ that action is being done. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் அப்படிங்கிறது வந்து அங்க போய் என்ஜாய் பண்றோம். அந்த புது இடம், புது ஊர், நல்லா பியூட்டிஃபுல் பிளேசஸ். ஸோ அதெல்லாம் வந்து கண்ணுக்கு எல்லாமே பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா நம்ம ரொட்டீனை விட்டு வெளியே போறோம் இல்லையா? ஸோ அந்த அனுபவம்ங்கிறது வந்து அந்த நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th ஒன் வந்து அனுபவம். அனுபவம் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நல்ல ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு, நம்ம மைண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸோட அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க ஆராய்ச்சி, ரிசர்ச் பண்றோம். நம்ம ரொட்டீன்ல இருந்து நம்ம ஒரு 2 நாள் இப்படி வெளியே வரப்பயே நமக்கு வந்து இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கே. ஓகே, 6 months ஒன்ஸ் நம்ம ஒரு 2 days ட்ரிப் வந்துடலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து மைண்டை வந்து 9ஆவதா தெளிவடைகிறோம். ஓகேவா? ஏன்னா ரொட்டீன் நம்ம சொசைட்டியில வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுவே எஸ்பெஷலி சிட்டி லைஃப்ங்கிறப்ப வந்து நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வி கேனாட் கம், அதை தாண்டி வெளியே வர முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெளிவாக புரியுது. ஸோ அதனால வேற வழியே கிடையாது. 6 months ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு 2 நாள் வந்து ட்ரிப் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடுது. ஸோ ஃபைனலாக டெசிஷன் எடுக்கிறீங்க, ஃபேமிலியில் முடிவு எடுக்கிறீங்க, ஓகே நம்ம இனிமே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனதின் 10 படிநிலைகள் வந்து அப்படியே லைக் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஒரு மைண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the awareness of thought, எண்ணத்தில் விழிப்பு நிலையாக வச்சுக்கணும். ஏன் இவ்வளோ ஒரு இது முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? நம்ம இப்போ எந்த தாட் நினைச்சிட்டோம் அப்படின்னா கூட, நம்ம நினைச்சோம் ஆனா சொல்லலை அப்படின்னா கூட அது அப்படியே சஸ்டெயின்டா அட்மாஸ்பியர் லெவல்ல இருக்கும். ஸோ அதனால வந்து அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. இது இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நடந்தது நம்ம ஊர்ல சென்னையில வந்து நடந்த விஷயத்த ஐ வுட் லைக் டு டெல். ரைட், இது வந்து கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எண்ணம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த டுவர்ட்ஸ் நம்ம அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து அது பாட்டு ஆலந்தூர் அது வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து பெரிய பெரிய அயன் ராட்ஸ், பெரிய பெரிய அந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த கிரேன்ல தொங்க அதை அவங்க மேல கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ அதை பாக்குறப்பெல்லாம் வந்து when we travel அந்த சைடு நாங்க போறப்ப இல்லை எல்லாருமே நிறைய 2-3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அவ்வளோ பெரிய வெயிட் சேனல் வந்து, ஏன்னா எல்லாரும் கீழே அப்படியே 2 வீலர் கார் எல்லாருமே வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டு வந்துட்டா இருக்கும். இஃப் இன் கேஸ் எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ராட் வந்து கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே அஃப்கோர்ஸ் நினைச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இது வந்து நினைச்சிருப்போம், நம்ம வார்த்தையா சொல்லியிருக்க மாட்டோம். ரைட், அந்த தாட்ஸ் வந்து எல்லாரோட அந்த தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அட்மாஸ்பியர் இதுல இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேல வந்து ஒருத்தர் வந்து அவர் 2 வீலர்ல போகும்போது ஒரு பெரிய ராட், ஒரு சேனல் வந்து அவரோட இன்ஃபேக்ட் அவர் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தாரு. ஸோ அவர் மேல விழுந்து ஆன் த ஸ்பாட் ஹி டைட். நம்ம எல்லாருமே நியூஸ் பேப்பர்ல அது வந்து படிச்சிருப்போம். ஸோ அது அந்த நியூஸ் பார்த்த மொமெண்ட் வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அப்போ எத்தனை பேரோட அந்த எண்ணம், அது அஃப்கோர்ஸ் ஒரு பயத்துல தான் நம்ம நினைக்கிறோம், விழுந்துடணும்னு யாரும் நினைக்க போறது கிடையாது. ஒரு 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 கன்சர்ன்ல தான் நினைக்கிறோம் இல்லையா? அவங்க அந்த மெஷ் எல்லாம் போட்டிருக்காங்க, பட் அயன் ராடுக்கும் மெஷ்ஷுக்கும் வந்து கொஞ்சம் கூட இதுவே கிடையாது இல்லையா?
ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆள் மேல அது விழுந்து அது வந்து இட் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட், அந்த தாட் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட். ஸோ அப்போ அந்த எண்ணத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இட் வாஸ் அ ஷாக் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம் இல்லையா, பெரிய பெரிய ரோடா இருக்கு அப்படின்னா. ஸோ அந்த நியூஸ் பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் ஆஃப் தாட். இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பாக்குறப்ப நமக்குள்ள இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வர்றப்பயே வந்து வாட் வி கேன் டூ இஸ் உடனே வந்து அருட்காப்பு போட்டுக்கலாம். மகரிஷியோட த பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் ரிங் அப்படின்னா அந்த அருட்காப்பு தான். ஸோ அதை போட்டுட்டா ஓகே, எனக்கு வந்து எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் வரக்கூடாது, ஐ ஷுட் நாட் கெட் சச் ஆல் தாட்ஸ் அப்படின்ட்டு நமக்குள்ளேயே வந்து ஒரு விழிப்புணர்வை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் அந்த எண்ணத்தின் வலிமை அப்படின்னு சொல்றது. எண்ணத்தின் சிறப்பு அப்படிங்கிறது எப்பயுமே நினைக்கிறது நல்ல எண்ணமாவே நினைக்கும் அப்படிங்கிறது தான் எண்ணத்தின் சிறப்பு. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் எழறதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு 6 காரணம் இருக்கு அப்படின்ட்டு வந்து மகரிஷி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறப்ப நீட், தேவை. கண்டிப்பா வந்து ஒரு பேசிக் நீட் அப்படின்றது வந்து நமக்கு, ஏன்னா நம்ம உடல்ல வர பசி, தாகம், இது எல்லாமே வந்து பேசிக் நீட். ஸோ அந்த தேவைக்கான வர எண்ணம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது இல்லையா. ஸோ அது வந்து ரொம்பவே அது எசென்ஷியல், எல்லா ஜீவராசிக்கும் வந்து அது எசென்ஷியல். ஸோ அதை தாண்டி, தேவையை தாண்டி போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அது லக்ஸுரி, கம்ஃபர்ட் தாண்டி அடுத்த லக்ஸுரி போகும்போது தான் அங்க பிரச்சனை உருவாகுது அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பழக்கம், ஹேபிட். ஸோ ஹேபிட் அப்படிங்கிறது வந்து பாக்குறப்ப சில இது வந்து நம்மளால அவாய்டே பண்ணவே முடியாது. நம்ம வந்து அது மாத்திக்கணும், சில பழக்கம்லாம் வந்து நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளால வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாடி செல்ஸ்லயும் மைண்ட் செல்ஸ்லயும் அது வந்து என்கல்ஃப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த தாட் அப்போ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கே தெரியும் இது வந்து அன்னெசரி, இது நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை திரும்ப திரும்ப நினைச்சாதான் அந்த பழக்கம், இஃப் இட் இஸ் த நெகட்டிவ் ஒன், அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரௌண்டிங், சூழல். சூழல் வந்து நமக்கு ஒரு தாட் வர்றதுக்கு வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து பாக்குறப்ப யூஸ்வல் பாசிட்டிவ்லயே நம்ம புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் அப்படின்னா, மன்றம்க்கு வாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, தவம் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்ல ரிலேஷன் கிட்டயோ நம்ம சொல்லியிருப்போம், நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, வந்து இந்த மாதிரி தியானம் எல்லாம் கத்துக்கோங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்களுக்கான டைம், அவங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வரப்பதான் வந்து தே கேன் கம் அண்ட் லேர்ன் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து சரௌண்டிங்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து நல்ல விஷயம் நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ், தூண்டுதல். ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு நம்ம வந்து நம்ம இல்ல நம்ம இந்த இதுக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்போம். சில விஷயம் அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு நம்ம வந்து அப்படியே அவங்க சொல்றபடிக்கு கேட்டு நடந்துருவோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் இது நம்ம வந்து கொஞ்சம் அதுல வந்து என்ன சொல்றது, ஒரு காஷியஸா இருக்கணும், விழிப்பு நிலையோட இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்ப கருமையம், ஜெனடிக் சென்டர். இது வந்து நம்மளோட அந்த எண்ணம் வந்து எப்பயுமே, இதுக்கு நான் பெஸ்ட் யூஸ்வல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் செஞ்சு அந்த இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எக்ஸாம்பிள் காலேஜ் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வந்து அந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அதெல்லாம். ஏன்னா வந்து அது கெட்ட பழக்கம்னு தெரியும், பட் ஆனா அது ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வரப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெனடிக் சென்டர்ல இருக்கு. யாராவது அவங்க தாத்தா இல்ல கொள்ளு தாத்தா யாராவது வந்து செயின் ஸ்மோக்கரா இருப்பாங்க, இல்ல ட்ரங்கரா இருப்பாங்க. ஸோ அது 2 ஜெனரேஷன் தாண்டி வந்து அது வந்து எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எக்ஸாம்பிள். பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் டோல்ட் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அது வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீகமான எண்ணம், இட்டர்னல் ஸ்பேஸ். அதாவது பாத்தீங்கன்னா நல்ல எல்லாருக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ற அந்த மாதிரியான எண்ணம் வரப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இறையிலேயே வந்து நமக்கு அதுக்கான எவ்ரிதிங் ஃபால்ஸ் அண்டர் ஒன், எவ்ரிதிங் ஃபால்ஸ் ஆன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாமே அதுக்கான சூழல் சரியா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் தெய்வீகமான எண்ணம் அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் நம்ம புக்லயே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது சில ரியல் டைம் எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த எக்ஸாம்பிளோட நீங்க எழுதுறப்ப வந்து கண்டிப்பா வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து யூஸ்வல் கம்பல்சரி எண்ணம் எழ காரணங்கள் அவை அப்படின்னு சொல்றது 5 மார்க்ஸ்ல கேட்டாலும் சரி,
15 மார்க்ஸ்ல கேட்டாலும் சரி, ஒன்லி திங் நம்ம வந்து அந்த 1.5 பேஜ் எழுதுறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். அதே சமயம் 3 பேஜ் எழுதுறதுக்கும் நம்ம வந்து ரெடியா இருக்கணும். ஸோ 3 பேஜ் எழுதுறப்ப வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி முறை, இது வந்து கண்டிப்பா அந்த பயிற்சி முறை வந்து இந்த டேப்லர் காலம் நீங்க ஆன்சர் ஷீட்ல போடணும். போட்டா அதுல வந்து நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இப்போ வந்து மேபி ஒரு கார் வாங்குறதுன்னே வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வி ஹேவ் அ கார், இன்னும் செகண்ட் கார் வேணும், அது நமக்கு தேவைதானா? இதே மாதிரி ரிப்பீட்டடா நிறைய கார் விடுறதுக்கு இடம் இருக்கா? ஸோ அந்த மாதிரியான அந்த 6 இதுல வந்து ஏதாவது ஒன்று எது நமக்கு சூட்டபிளா இருக்கோ அதில் வந்து டிக் பண்ணிட்டு நம்ம வந்து இஸ் இட் அஃபோர்டபுள் டு கெட், அடுத்து அது கண்டிப்பாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோமா மாட்டோமா? ஸோ அந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஃபைனலான டெசிஷன், நம்ம இதை ப்ரொசீஸ் பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள், ஹார்ட்லி 2 எக்ஸாம்பிள்ஸ் இஸ் எனஃப். ஸோ இந்த டேப்லர் காலம் போட்டுட்டு நீங்க வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மார்க்ஸ் வந்து யூ கேன் ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுவும் இந்த பயிற்சி முறைன்னு தனியா கேட்கலாம். இப்போ வந்து 15 மார்க்ஸ்க்கு என்ன ஆராய்தல் விளக்குக அப்படின்னா பயிற்சி முறையும் நீங்க சேர்த்து எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைனல் தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பயிற்சி முறையெல்லாம் செஞ்சுட்டு இது எது நமக்கு வந்து ஆப்டானது அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம வந்து கொண்டு போறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் தாட்ஸ். அதாவது இந்த விழிப்போட இருக்கிறது, அவேர்னஸோட இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் லைக் யார் மேலனா ஜெலஸ், யார் மேலனா அன்னெசரி ஒரு வெஞ்சன்ஸ், ஸோ அதெல்லாம் வருதுன்னா இமீடியட்டா வந்து அந்த முளையிலே கிள்ளி எறிகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி குட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் எண்ணம் ஆராய்தல் டாபிக்ல வந்து நம்ம பார்ப்போம். இதோட யூஷுவல் கொஸ்டின்ஸும் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸும் வந்து சொல்லிட்டு எண்ணம் என்பதை விவரிக்க அப்படின்னு ஜென்ரலா ஒரு 15 மார்க்ஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா வந்து 15 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஐதர் ஆர் பேட்டர்ன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் இருக்கும், செகண்ட் சாப்டர் 2 கொஸ்டின், ஈச் சாப்டர் யூ வில் ஹேவ் 2 கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து எண்ணம் என்பதை விளக்குகிறேன்னு கேட்டாங்கன்னா எண்ணம் பத்தி டெஃபினிஷனா ஒரு 4-5 சென்டென்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் எண்ணம்னா என்ன அப்படின்றத எப்படி அதெல்லாம் உருவாக்குது. எஸ் மா. Ma'am, can you read these questions in English, please? Yes, ma. Describe about analysis of thought. Okay, so அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல் லெசன் எண்ணம் ஆராய்தல் அந்த லெசனையே வந்து யூ ஹாவ் டு ரைட். ஓகே, ஸோ எண்ணம்னா என்னன்னு ஆஸ் யூஷுவல் டெஃபினிஷன், அடுத்து வந்து ஹவு தாட் வந்து அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத மாரி அந்த சைக்கிள் வந்து அது யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. ஓகே, நான் எப்படியும் வந்து இது கொஞ்சம் கம்ப்ளீட் இந்த பிபிடி